அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நீங்கள் சுபஹ் தொழுகையை தொழாமல் தூங்குவீர்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன கூறுகிறார்கள்? நான் ஒரு கனவு கண்டேன். அந்த கனவிலே என்னை 2 பேர் அழைத்து சென்றார்கள். அப்போது ஒரு மனிதரை ஒருக்கணித்து தூங்கிக் கொண்டிருக்கிறார். அவருக்கு பக்கத்தில் இன்னொரு மனிதன் இருக்கிறார். அந்த மனிதரிடம் மாபெரிய ஒரு கல் ஒன்று இருக்கிறது. அந்த கல்லை இவருடைய தலை மீது போடுகிறார். இவருடைய தலை தூள் தூளாகிறது. அந்த கல் உருண்டு ஓடுகிறது. பின்னர் அந்த மனிதர் போய் அந்த கல்லை எடுத்துக்கொண்டு வருகிறார். அதற்கிடையில் இவருடைய தலை மீண்டும் சரியாகி விடுகிறது. மீண்டும் அந்த கல்லை போடுகிறார். இவருடைய தலை மீண்டும் அப்படியே டேமேஜ் ஆகிறது. மீண்டும் அந்த மனிதர் என்ன செய்கிறார்? அந்த கல் உருண்டோடி கல்லை எடுக்க போகிறார். எடுத்து வருவதற்குள் மீண்டும் அவருடைய தலை பழைய நிலைக்கு வருகிறது. இந்த மாதிரியாக அந்த மனிதருடைய தலை அந்த மிக பெரும் பாறாங்கல்லால் உடைக்கப்படுவதும் அது மீண்டும் தலை சரியாவதும் மீண்டும் உடைக்கப்படுவது போன்ற நிகழ்வை நான் பார்த்தேன். இது யாரென்று எனக்கு அந்த 2 பேரும் சொன்னார்கள். அதாவது 2 மலக்குகள் என்னை அழைத்து சென்றார்கள். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இவர்தான் குர்ஆனை அவர் பாடமிட்டார், அதை புறக்கணித்தவராக கடமையான தொழுகையையும் தொழாமல் தூங்குறவர். அப்ப கடமையான தொழுகை என்றால் மிகவும் நாங்கள் பொதுவோக்கு செய்கிற தொழுகை எது? தூக்கத்தினால் தொழாமல் இருக்கிறது. சுபஹ் தொழுகை, ஜமாத்துக்கு போக மாட்டோம். ஏன்? இரவெல்லாம் கண்முழிச்சு போனிலேயே எங்களுடைய நேரத்தை கழித்து வீணாக எங்கள் நேரத்தை வேறு வேறு காரியங்கள் பாவங்களிலும் கழித்து விட்டு அல்லது ஊர்வலியை சுற்றி திரிஞ்சு அலைஞ்சு விட்டு தூங்கினம் என்றால் 2 மணிக்கு 3 மணிக்கு சுபஹ் தொழுகை இல்லா போயிடும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் 4 வக்து தொழுதோ 5ஆம் வக்தில் நாங்கள் இந்த பொதுவோக்கு செய்யும் போது நாங்கள் அல்லாஹ்வுடைய இந்த பெரும் தண்டனைக்குரியவர்கள் ஆகிவிடுவோம். எனவே நாங்கள் எங்கள் தூக்கத்தின் காரணமாக தொழுகையை நாங்கள் பால்படுத்துவர்களாக இருந்தால், ஜமாத்துக்கு போகாதவர்களாக இருந்தால் இன்றோடு இதை நாங்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்வோம். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.